நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரை பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரை பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எஸ்தர் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல். எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கின்ற பொற்செங்கலை எஸ்தரத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அன்பானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்ததுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே ஆமான் யூதர்களை அழிக்க ராஜாவிடத்தில் முத்திரை வாங்கி கொண்டார். இப்பொழுது மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ போய் நம் ஜனங்களுக்காக நீ போய் ராஜாவிடத்தில் போய் பேச வேண்டும் என்று. அப்பொழுது எஸ்தர் ராஜாவிடத்தில் போவதற்கு தயாராகிறாள். எப்படி தயாராகிறாள்? 3 நாள் உபவாசம் இருக்கிறாள். உபவாசம் இருந்து கொண்டு ராஜ வஸ்திரம் தரித்தவளாய் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறாள். அப்பொழுது ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது. தயை கிடைத்ததும் அல்லாமல் செங்கோலை நீட்டி, ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? என்ன கேட்டாலும் தருவேன். வானவர்களே, இந்த உலகத்தின் ராஜாவை உபவாசம் இருந்து அவருடைய கண்களில் தயை கிடைக்க கர்த்தரால் பண்ண முடியும். நம் பரம ராஜாவிடத்தில் நாம் பிரவேசிக்க, ஒரு காரியத்தை கொண்டு செல்ல, நம்முடைய தேவைகளை கொண்டு செல்ல நாம் எப்படி தயாரிக்கிறோம்? ஏனோ தானோ என்று தானே போகிறோம். ஜபங்கிற பேர்ல, அப்பா எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போகும்போது உபவாசம் இருந்து நீங்கள் ராஜ வஸ்திரம், பரிசுத்தம் என்னும் வஸ்திரம் தரித்தவர்களா ராஜாவின் சமூகத்தில், பரம ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பீர்களானா கர்த்தர் நிச்சயமாய் ஒரு செங்கலை உங்களுக்காக நீட்டுவார். உங்கள் காரியம் எல்லாம் என்ன வேணும் மகளைய ராஜாத்தி, என்ன வேணும்னு உங்களுக்கு கேட்பார். நம்புறீங்களா? நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் அவர் இந்த காரியத்துக்காக தயார் பண்ணி நீங்க பிரவேசிக்கிறாங்கன்னா, வாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியத்தை கொண்டு போறாங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்காக தமது பொற்சங்களை நீட்டுவார். உனக்கு என்ன வேணும் மகளை சொல்லுன்னு கேட்பார். நிஜம் பண்ணலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நேசிக்கிறீங்களா? அன்பின் தர்மியான நாளுக்காக கொடி நன்றி தப்பாரு. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தரணுமப்பா. அப்பா, உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறது தகப்பா. யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா, எஸ்தர் ராஜாத்தியை போல உடைய சமூகத்திலே தங்கள் காரியங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு உடைய செங்கோலை நீட்டுவீராக. என்ன வேணும் மக்களை கேட்டு உடைய பிள்ளைகளுக்கு அவள் விரும்புகிற காரியத்தை அருளி செய்வீராக. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பறே. ஒவ்வொருவரும் உடைய கருத்திலே தரீரும். ஒவ்வொருடைய காரியங்களையும் நீங்க பார்த்துக்கோங்கப்பா. உடைய கருத்திலே தாழ்த்தி தந்துட்டோம். திரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.